இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திராவிடியன் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெருமையாக அவங்கெல்லாம் சொல்லிக்குவாங்க. ஆனால் இது தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையாக ஓடுது. திராவிடன் யார், தமிழன் யார் அப்படின்னு. திராவிடன் அப்படின்றதுக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லா விஷயத்துக்கும் ஆங்கிலத்திலேருந்தே இதை விடை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், திராவிடன் அப்படின்றது என்ன அப்படின்றது. அதாவது திராவிடன் அப்படின்றது நகர்தல், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகருது. ஒரு லார்ஜ் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸு வெளியே வர்றது, ஒரு டூரிஸ்ட்டு மாதிரி ஒரு 100 பேர் 1000 பேர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வர்றது, இப்படி தொழில் ரீதியாக வர்றது, இப்படி வர்றதை தான் திராவிடன் அப்படின்னு சொல்கிறாங்க, திராவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தவங்க தான் இந்த தெலுங்கர்கள் ஆந்திராவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட லம்ஸ் அமௌண்ட்டாக மக்கள் வெளியேறி தமிழகத்தில் குடிபெயர்ந்திருக்காங்க தொழில் ரீதியாகவோ அப்படின்றது தான் அதனுடைய உண்மை. இதனால் திராவிடன்னா என்னமோ 4 மொழி சேர்ந்தது 5 மொழி சேர்ந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இடம்பெயர்தல், அதாவது மூவ் அப்படின்றது தான் இந்த திராவிடன்ன்றது. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா பக்கமும் சொல்லியிருப்பேன், ஆங்கிலத்திலேருந்து தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ட்ரைவ் அப்படின்றத நீங்கள் ஆங்கிலத்திலேருந்து எடுத்துக்கிட்டுங்க. ட்ரைவுன்றது ஒரு மூவ், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது ட்ரைவு அப்படின்றது. இந்த ட்ரைவை நீங்கள் DRIVEன்னு படிச்சிங்கன்னா ட்ரிவியன், அதாவது திராவிடன் அப்படின்றது அதனுடைய இது. தமிழில் படிக்கும்போது அது ட்ரிவிடன், திராவிடன் அப்படின்னு தான் படிக்கணும். அந்த ட்ரைவுன்ற வார்த்தை தான், ட்ரைவுன்றது தான் திராவிட. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் குடிபெயர்ந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் இவர்கள் பூர்வக்குடி அல்ல தமிழகத்தில் அப்படின்றது அது உண்மை. அதனால தான் அந்த திராவிடன்ன்றது இடம்பெயர்ந்து வரவர்கள், மைக்ரேட்டு பீப்புள்ஸுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் ட்ரைவுன்ற வார்த்தை தான் ட்ரிவிடன் அப்படின்ற வார்த்தையாக வருது. சரி, டிவிடன் ஸ்டாக் அப்படின்னு கூட இவர் நம்மளுடைய முதல்வர் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் திராவிடன் ஸ்டாக்குன்னு. அந்த திராவிடன் ஸ்டாக்கு தான் டிவிடன் ஸ்டாக்கு தான் அது. இந்த ஸ்டாக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாக்குன்றது இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னா அங்கே பெரிய அளவுக்கு வாங்குதல் விற்கல் நடக்கும். லைவ் ஸ்டாக்குன்னா அந்த ப்ரீடுங்களை நிறைய அளவுக்கு உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கு அப்படின்றது பெரிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு பல்க்கு அப்படின்னு. அப்படி பல்காக அவங்களுடைய செக்யூர் பண்ணுறது, அவங்கள பாதுகாக்கிறது, அப்படி செய்கிறது தான் டிராவிடன் ஸ்டாக். அதனால் இது ஒன்றும் கிடையாது. டிராவிடன் ஸ்டாக்குன்றது வெளியிலிருந்து ஆந்திர மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பையும் நல்ல சிறப்படுத்தி, அந்த ஸ்டாக்குன்றதே அதுதான், அவர்களை ஸ்டடப்படுத்தி இருக்கிறவங்க தான். அதனால தான் அவர்கள் தமிழர்கள் தமிழக முன்னேற்ற கழகம்னு வைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம்னா அவர்களுடைய குரூப்புங்க முன்னேற்றம் பண்ணுன்றதுக்காக தான் தெலுங்கர்களை செலக்டடாக பண்ணி அதிகப்படியான தெலுங்கர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடக்குதுன்றது உண்மை. இதுதான் திராவிடன் ஸ்டாக். நல்லா கேட்டுக்கோங்க. ட்ரைவ் ஸ்டாக் அப்படின்னா ட்ரிவியன் ஸ்டாக், திராவிடன் ஸ்டாக்கு அப்படின்றது இதுதான். இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தங்களுக்குள்ள கூட்டாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசியல் அவங்கள முன்னேற்றி விட்டு அவங்களுக்குள்ள ஒரு மெஜாரிட்டி அரசியல் பண்ணுறது தான் திராவிடன் ஸ்டாக்.